ஊரே தரணும்ல. பிறந்ததுக்கு பிறகு அந்த குழந்தைக்கு ரெகுலர் செக்கப்னு கூட்டிட்டு போவாங்க. 2 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு ரெகுலர் செக்கப் கூட்டிட்டு போவாங்க இல்லைங்களா? அந்த செக்கப்புக்கு ஆகக்கூடிய பணத்தை அதுக்கு நம்முடைய கலைஞர் அவர்கள் ஆரம்ப சுகாதார நிலையத்தை அமைத்து தந்தார். இப்படி குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி கருவில் இருக்கிற குழந்தைக்காகவே திட்டத்தை கொண்டு வந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அந்த குழந்தை பெற்றதுக்கு பின்னாடி பள்ளிக்கூடத்துக்கு போகணும் இல்லைங்களா? பள்ளிக்கூடத்துக்கு பணக்கார பிள்ளை மட்டும் போகக்கூடாது, ஏழப்பட்ட பிள்ளை, நடுத்தர வர்க்கத்தில் உள்ள பிள்ளைகளும் பள்ளிக்கு போக வேண்டும் என்பதற்காக அந்த பிள்ளை பள்ளிக்கூடத்திற்கு போனால் பேக்ல இருந்து, புத்தகத்துல இருந்து, யூனிஃபார்ம்ல இருந்து எல்லாமே அவர்களுக்கு இலவசம். ஏன் அந்த இலவசம் அப்படின்னா, நிச்சயமா கீழ் நடுத்தரத்தில் உள்ள பிள்ளையும் பள்ளிக்கூடத்துக்கு போகணும். இன்னும் சொன்னீங்கன்னா அதுக்கடுத்து அந்த பிள்ளைகள் ஆரோக்கியமாக சாப்பிடணும், ஆரோக்கியமாக இருக்கணும் என்பதற்காக வேண்டி மதிய உணவாக இருந்த அந்த திட்டத்தை உண்மையாக சத்துணவாக்கியது யார் தெரியுமா? கலைஞர் தான். எப்படி அப்படின்னா, வாரத்துக்கு 5 முட்டை கொடுத்து உண்மையாக அதை சத்துணவாக ஆக்கினார். உணவையும் ஆரோக்கியமாக பிள்ளைகளுக்கு கொடுத்து தேவையானவற்றையும் கொடுத்து பிள்ளைகள் கல்வி கற்றாக வேண்டும். சரி, கிராமப்புறத்தில் இருக்கிற பிள்ளைங்களாம் எப்படிங்க பள்ளிக்கு போகணும்? ஏன்னா கிராமப்புறத்தில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடம் ரொம்ப தூரமாக இருக்கும். அவங்களாம் எப்படி பள்ளிக்கூடத்துக்கு போவாங்கன்னு நம்ம கலைஞர் சிந்தித்ததின் விளைவாக கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ன அப்படின்னா, அந்த காலத்துலலாம் பேருந்துங்கிறது வந்து பொது உடை, அதாவது தனியார் மையத்தில் இருந்தது. தனியார் மையத்தில் இருந்த அந்த பேருந்துகளை நம்முடைய கலைஞர் அவர்கள் அரசுடைமை ஆக்கினார். அரசுடைமை ஆக்கி அந்த பேருந்துகளில் மாணவர்கள் இலவசமாக பயணிக்கலாம் என்று மாணவர்களுக்கு பஸ் பாஸை வழங்கினார். இந்த திட்டம் இன்னைக்கு வரைக்கும் செயலில் இருக்கு. ஆக பிள்ளைகள் எப்படியாவது கல்வி போய் சேர வேண்டும், எல்லோரும் முன்னேற வேண்டும் என்பதற்காக நம்முடைய கலைஞர் இத்தனை உன்னதமான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். அப்படியே நம்ம திராவிட மாடல் அரசு நாயகர் முதலமைச்சர் அவர்கள் வந்து பாருங்க, இன்னைக்கு பிள்ளைகளுக்கு காலை உணவு திட்டமும் நம்ம முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறார். இந்த திட்டத்தை நம்ம ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறோம். காலை உணவு திட்டம்ங்கிறத நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம். நானே இந்த திட்டத்துடைய உன்னதத்தை எப்போ தெரியுமா புரிஞ்சுக்கிட்டேன்? எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் தாய் தந்தை 2 பேருமே தூய்மை பணியாளர்கள். தூய்மை பணியாளர்கள் உங்களுக்கு தெரியும், சாலையை பெருக்கி சுத்தம் செய்யக்கூடியவர்கள். அவங்களுடைய பணி எப்படின்னா, காலையில் 4 மணிக்கு அவங்க பணிக்கு போயாகணும், வேலைக்கு போயாகணும். அதாவது 4 மணிக்கு அவங்க வேலை ஆரம்பிக்கும். காலையில் 4 மணிக்கு தாய் தந்தை 2 பேரும் கிளம்பிடுவாங்க. அவங்க வீட்டில் 2 பிள்ளைங்க, ஒரு பிள்ளை 2ஆம் வகுப்பு படிக்கிறாரு, இன்னொரு பிள்ளை 4ஆம் வகுப்பு படிக்கிறாரு. அந்த 2 பேரும் வேலைக்கு கிளம்பிட்ட பிறகு 4 மணிக்கு வேலை அப்படின்னா 3 மணிக்கு அவங்க எந்திரிச்சு கிளம்பணும். கிளம்பிட்ட பிறகு அந்த வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க காலையில் பள்ளிக்கூடத்துக்கு அவசர அவசரமாக எந்திரிச்சு கிளம்புவாங்க. அவங்கக்கிட்ட காலையில் எந்திரிச்சு சாப்பிடாம பசியோடு கிளம்புவாங்க. அந்த பெற்றோருக்கு என்ன தெரியுமா நம்பிக்கை? என் பிள்ளைங்களை அரசு பள்ளிக்கு நான் அனுப்புனேன்னா என் பிள்ளைங்களுக்கு மதிய உணவு கிடைக்கும், அதில் என் பிள்ளைகளுடைய பசி தீர்ந்துடும், நம்ம வெளியே எங்கேயாவது சாப்பிட்டுடலாம்ங்கிற நம்பிக்கையில் பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனாங்க. அந்த பிள்ளைங்க பசியோடு போய் காலையில் பசியோடு எப்படி அந்த பிள்ளை கல்வி கற்றுக்கும் அப்படின்னு நான் சிந்திக்கல, நீங்கள் சிந்திக்கல. ஆனால் நம்முடைய திராவிட மாடல் நாயகர் அவர்கள் சிந்தித்ததின் விளைவாக கொண்டு வரப்பட்ட ஒரு உன்னதமான திட்டம் தான் இந்த காலை உணவு திட்டம். இந்த காலை உணவு திட்டத்தை பார்த்து வியந்து இன்னைக்கு மற்ற மாநிலங்களில், தெலங்கானா போன்ற மாநிலங்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து அந்த திட்டத்தை ஆய்வு செய்து நம்மளுடைய அரசாங்கத்தை பாராட்டினதையும் தாண்டி அவங்களுடைய மாநிலத்திலையும் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்படி இந்தியாவிலேயே முன்மாதிரியான மாநிலமாக நம்முடைய திராவிட மாடல் அரசு தமிழ்நாடு விளங்கி கொண்டிருக்கிறது. இப்படியான உன்னதமான திட்டத்தை இன்னைக்கு எப்படியெல்லாம் தெரியுமா விமர்சிக்கிறாங்க? இந்த திட்டம் வெளிவந்து சில நாட்களில் ஒரு பாஜகவினுடைய ஒரு செய்தித்தாளில் வெளிவருது. செய்தித்தாள் நியூஸ் பேப்பரில் வெளிவருது. என்ன அப்படின்னா, இந்த காலை உணவு திட்டம் கொண்டு வரப்பட்டு அந்த பசங்க சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபோட்டோவை செய்தித்தாளில் போட்டிருக்கிறாங்க. பக்கத்திலேயே இன்னொரு ஃபோட்டோ போட்டு சொல்கிறாங்க காலை உணவு திட்டம் கொடுக்குறாங்க பிள்ளைங்களுக்கு. பக்கத்திலேயே பள்ளிக்கூடத்தினுடைய கழிவறைகள் நிரம்பி வழியுதுன்னு போடுறாங்க. எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு எண்ணம் இருந்திருந்தால் இப்படிப்பட்ட ஒரு செய்தியை போட்டிருப்பாங்க. நம்ம மாநில அரசு, நம்முடைய முதல்வர் இந்த சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டத்தை இவங்க வந்துட்டு எப்படியாவது விமர்சிக்கணும் என்ற நோக்கத்தில் விமர்சிக்கிறது. இது ஏன் சொல்லப்படுது என்று சொன்னால், நாம் யார், மக்களோடு இருக்கக்கூடியவர்கள் யார், மக்களுடைய நலன்களை கெடுக்க நினைப்பவர்கள் யார் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப சரியாக புரிஞ்சுக்கணும்.
இப்படி மக்களுக்காக பல திட்டங்களை இன்று நம்முடைய திராவிட மாடல் அரசு வகுத்து கொண்டிருக்கிறது. கொள்கையில் பிடிப்போடு நாம் இன்று இருந்து கொண்டிருக்கிறோம். நீங்க திராவிட மாடல் அரசுடைய திட்டத்தை பாருங்களேன். ஒரு பிறக்க போற குழந்தையிலிருந்து அந்த குழந்தை பிறந்த பிறகு அடுத்து அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகும் பொழுது, ஸ்கூலுக்கு போயிட்டு அது காலேஜுக்கு போற வரைக்கும், கல்லூரிக்கு போயிட்டு அதன் பிறகு அதற்கு வேலை வாய்ப்பு உறுதி செய்கிறது, வேலை வாய்ப்புக்கு பிறகு அதோடைய திருமணமா இருக்கட்டும், இப்படி ஒருத்தருடைய வாழ்க்கையில எல்லா சென்னை கிழக்கு மாவட்டம் எழும்பூர் தெற்கு பகுதி கழக இளைஞரணி சார்பில் நடைபெறுகிற முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களினுடைய பிறந்த நாள், திராவிட மாடல் அரசின் 4 ஆண்டு சாதனை விளக்க கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற பாசத்திற்குரிய தம்பி பாலாஜி அவர்களே, இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து வடிவமைத்து சிறப்போடு இந்த மாவட்ட கழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிற ஓய்வறியா உழைப்பாளி என்று தலைவர் அவர்களால் செயல் பாபு என்று அழைக்கப்பட்ட மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த செயலாளர் அண்ணன் PKS அவர்களே, நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்திருக்கிற முன்னிலை பொறுப்பேற்றிருக்கிற மாவட்ட இளைஞரணியினுடைய அமைப்பாளர் என் பாசமிகு சகோதரர் வானவல் விஜய் அவர்களே, நிகழ்வை அற்புதமாக வடிவமைத்து தலைமை தாங்கி இருக்கிற பகுதி கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த செயலாளர் தம்பி சுதாகர் அவர்களே, என் பாசத்திற்குரிய தம்பி மாமன்ற உறுப்பினர் மாநில அயலுக அணியினுடைய துணை செயலாளர் தம்பி பருதி இளம் சுருதி அவர்களே, என் பாசம் மாறாத அண்ணன் நாதன் அவர்களே, அண்ணன் செல்வா அவர்களே, அக்கா நிர்மலா அவர்களே, இன்னும் குறிப்பாக வட்டக்கழக செயலாளர்கள் தம்பி விஜயில் தொடங்கி வான்மதியில் தொடங்கி இன்றைக்கு இந்த கூட்டத்தில் நான் வந்ததை விட அண்ணன் டால்பின் அரியவர்கள் வந்ததுதான் சிறப்பு. அவர் என்னுடைய கூட்டத்தில் கலந்து கொண்டது எனக்கு பேர் மகிழ்ச்சி என்பதை தெரிவித்து இப்பதானே ஹரியனர் சொல்லுங்க. வட்டக்கழக செயலாளர் அண்ணன் பாபு அவர்களே, நிகழ்விலே சிறப்பித்துக் கொண்டிருக்கிற என் பாசத்திற்குரிய தம்பி வினோத் அவர்களே, எனக்கு முன்பாக ஒரு ஆற்றொழுக்கமான உரையாற்றி வேர்க்க விறுவிறுக்க நான் உடல்நிலையும் பாராமல் எழும்பூர் தொகுதியில் மீண்டும் கருப்பு சிவப்பை ஏற்றியே தீர்வேன் என்று அடம்பிடித்து பணியாற்றி கொண்டிருக்கிற என் பாசத்திற்குரிய தங்கை மருத்துவர் யாழினி அவர்களே, இந்த இயக்கத்தில் எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் கருப்பு சிவப்பு தான் என்னுடைய வாழ்வின் லட்சியம் என்று உழைத்துக் கொண்டிருக்கிற பெரியவர் ஐயா ரசூல் அவர்களே, இந்த நிகழ்வில் எனக்கும் அவரோடு பேச வாய்ப்பளித்த தலைமை கழகத்தினுடைய இளம் சொற்பொழிவாளர் தம்பி இம்ரான் அவர்களே, கலந்து கொண்டிருக்கிற நண்பர்களே, இங்க எல்லாரையும் எனக்கு பேர் சொல்லி கூப்பிடணும்னு ஆசை, டைம் ஆயிடுச்சு, அதனால எல்லாரையும் நான் கூப்பிட்டதா நினைச்சு, நெப்போலியனினுடைய குதிரை இந்த உலகத்தை ஆண்டு கொண்டே இருக்கிறது. அவனுடைய குளம்படிகள்
நடக்கிற போதெல்லாம், கால் வடுகிற இடமெல்லாம் அவன் வாளுக்கு கீழ் வருகிறது. நெப்போலியன் இடத்துல கேட்கிறார்கள், உனக்கு என்ன லட்சியம்? உனக்கு என்ன லட்சியம்? எனக்கு என்ன லட்சியம் இருக்க போகிறது? நான் உறங்கிக் கொண்டிருக்கிறேன் என் குதிரையின் மீது. என் குதிரை பயணிக்கிறது. பயணிக்கிற இடமெல்லாம் என் ராஜ்யத்திற்கு கீழே வருகிறது. அது உனக்கு பிடித்திருக்கிறதா? இல்லை. இந்த உலகத்தில் உனக்கு பிடித்த இடம் எது? எனக்கு பிடித்த இடம் ஒன்றே ஒன்று இருக்கிறது. ஆம், நான் நைல் நதியை 2 வாள்களாலும் அளந்தேன். பகுதி கழக இளைஞரணி துணை அமைப்பாளர் அவினாஷ் அவர்கள் நன்றி உரையார். திராவிட மாடல் 4ஆம் ஆண்டு தெருமுனை கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் மாவட்ட கழக நிர்வாகிகள் அனைவருக்கும், பகுதி கழக நிர்வாகிகள் அனைவருக்கும், வட்டக்கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் மற்றும் நமது 108வது வட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. இளைஞரணி துணை அமைப்பாளர் அவினாஷ் அவர்கள் நன்றி உரையார். திராவிட மாடல் 4ஆம் ஆண்டு தெருமுனை கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் மாவட்ட கழக நிர்வாகிகள் அனைவருக்கும், பகுதி கழக நிர்வாகிகள் அனைவருக்கும், வட்டக்கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் மற்றும் நமது 108வது வட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி.